ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் தேர்ட் சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நான் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். இந்த ரிலேஷன் ஆர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு செட் ஆட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களாம். அதில் என்ன கொடுத்துருக்க? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் வந்து இதில் இருக்க எக்ஸ் என்னதெல்லாம் என்ன நம்பர்ஸ் எல்லாம் வரோம்னா எக்ஸுக்கு 0 1 2 3 4 5 இதுதான் எக்ஸோட வேல்யூஸ். அப்படி ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5. ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து இவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னா ஒய்க்கும் நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் தரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒய்க்கு என்ன வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ 0 + 3 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு 1 + 3, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணணும். 1 + 3 ஈக்குவல் டு 4. எக்ஸ் இருக்க இடத்துல நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணணும். 2 + 3 ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 3, அடுத்த நம்பர் 3 தானே, அப்போ 3. 3 + 3 ஈக்குவல் டு 6. 4 + 3 ஈக்குவல் டு 7. 5 + 3 ஈக்குவல் டு 8. இவ்வளோ என்ன வேல்யூஸ் வந்து இதெல்லாம் என்ன வேல்யூஸ்? நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தனியாக எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 3 4 5 6 7 8 இதெல்லாம் ஒய்யோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் நம்மளுக்கு அதானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கோங்க? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? எக்ஸோட வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு 0. அப்போ எப்படி எழுதலாம்? 0 கமா ஒய்யோட வேல்யூ 3. 0 3. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ அடுத்தல என்ன இருக்கும்? 1. அப்போ 1 கமா ஒய்யோட வேல்யூ அடுத்தல என்ன இருக்கும்? 4. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ அடுத்தல என்ன இருக்குது? 2. 2 கமா ஒய்யோட வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு 3 கமா 6. 4 கமா 7. நெக்ஸ்ட்டு 5 கமா 8. இதான் நம்மளோட ஆரோட வேல்யூ. இப்போ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம டொமைனும் கோடும் இந்த ரேஞ்சை எழுதிடலாமா? அப்போ டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட் இருக்கிறத ஏனா செகண்ட் இருக்க பின்னு எடுக்கணும். அப்போ எல்லாத்துல இருக்க ஃபஸ்ட் இருக்க வேல்யூஸும் எடுத்து எழுதணும். அப்போ என்ன வேல்யூஸ் எல்லாம் வரும்? 0 1 2 3 4 5 இதெல்லாம் டொமைன். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் செகண்ட் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்ச். அப்போது 3 4 5 6 7 8 இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன். இதில் வந்து 2 ரிலேஷன் நம்மளுக்கு இந்த ஃபோர்த்து சம்மில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க 2 ரிலேஷனையும் நம்ம எப்படியெல்லாம் சொல்லணுமான்னா ஆரோ டயக்ராம் வச்சு சொல்லணுமா, கிராஃப் வச்சு சொல்லணுமா, அப்புறம் ரோஸ்டர் ஃபார்மில் சொல்லணுமா, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் such that x equal to 2y x equal to 2yன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் வந்து 2 3 4 5, ஒய்க்கு வேல்யூ என்னது 1 2 3 4. இதுதான் எக்ஸோட வேல்யூ, இதுதான் ஒய்யோட வேல்யூ, ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன எழுதிக்கலாம்? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2y நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2y. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸுக்கு ஃபஸ்ட் இருக்க வேல்யூ என்னது? 2. 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? 1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 2. ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து ஆர் இருக்கும், ஸோ அந்த ஆரையும் போட்டு எழுதிக்கணும். அப்போது எக்ஸோட வேல்யூ 2வும் ஒய்யோட வேல்யூ 1ம் இதுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தல எக்ஸோட வேல்யூ என்னது? 3 எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாம், ஓகேவா? அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது? 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2.
ஈக்குவல் டு 2 2s are 4. நம்மளுக்கு வந்து இது வந்து ஈக்குவலாக வரல. நம்மளுக்கு எப்படி வரணும், ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ஐயும் எப்படி தான் வரணும், ஈக்குவலாக தான் வரணும். அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எதெல்லாம் ஈக்குவலாக வருவோ அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ என்ன எடுக்கலாம், எக்ஸோட வேல்யூ என்ன எடுக்கலாம், 4, ஒய்யோட வேல்யூ 3 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது ஆர் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6. இதுவுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ அதை விட்டுறலாம். இங்கே நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தல XY வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், 5, 4. 5, 4 இதுவுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்து ஒய்க்கும் ஒரு வேல்யூ எடுத்து அதை வந்து ஈக்குவலாக எதையாவது கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அப்போது எக்ஸுக்கு வேல்யூ வந்து 4னும் ஒய்க்கு வேல்யூ 2, இங்கே இருக்க எக்ஸுக்கு வேல்யூ 4ம் ஒய்க்கு வேல்யூ 2வையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4. இதுவுமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? இந்த சம்மில் அப்போ தான் உங்களுக்கு வந்து செட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 எண்ணம் கிடச்சிட்டு என்னதெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு 2y அதுக்கு வந்து 2, 1, 4, 2 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து எதுலெல்லாம் கிராஃப் ஃபார்மில், ஆரோ டயக்ராம் ஃபார்மில், ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னால் நம்மளுக்கு தெரியும் எப்படி 2 செட்டு வரையணும். அந்த செட்டில் என்ன நம்ம இதெல்லாம் எழுதணும், எக்ஸு ஒய், எக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதணும் 2 3 4 5. ஒயில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே எழுதணும் 1 2 3 4. நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூஸ் எல்லாம் கிடச்சி 2, 1, 4, 2. அப்போ 2, 1 4, 2 இந்த 2 மட்டும் மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கிராஃப். கிராஃபுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் இப்போ இதில் எழுதி வச்சுக்கோங்க. 2, 1 4, 2 தான் நம்மளுக்கு வேணும். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 2ம் ஒய் ஆக்சிஸில் 1 வேணும். எக்ஸ் ஆக்சிஸில் 4ம் ஒய் ஆக்சிஸில் 2ம் வேணும். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 4 வரைக்கும் நம்பர்ஸ் வேணும், ஒய் ஆக்சிஸில் 2 வரைக்கும் நம்பர்ஸ் போதும். அப்போது கிராஃப் எல்லாருக்கும் போட தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டுமே எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எழுதிக்கிறேன். இங்கே 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2, 1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. 2, 1 சும்மா மார்க் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. இப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாம் 4, 2. இப்படி மார்க் பண்ணி எழுதினா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு சி, எ ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது, ஒரு செட்டுக்குள்ளே நம்ம எழுதுறது தான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். ஒரு செட் ஆஃப் 2, 1 4, 2 இதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் உள்ள 3மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இதே மாதிரி என்ன இருக்குது, ஒரு செகண்ட் செக்ஷன் இருக்குது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ், ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ், ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படி தானே. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9. ஒய்யோட வேல்யூஸ் என்னது, லெஸ் தேன் 10. 1 2 3 4 5 6 7 8 9. ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஒய்க்கு வேல்யூவும் எக்ஸுக்கு வேல்யூவும் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஒய்க்கு வேல்யூ ஃபஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம்? 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 1. அப்போ 1 + 3 ஈக்குவல் டு 4. அப்போது நம்மளுக்கு இதில் எக்ஸ் கமா ஒய் என்ன வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம்? இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படி தானே? ஸோ அது இந்த ரெண்டையுமே ஒரு ஃபார்மாக எடுத்துக்கோங்க. அப்போ 1, 4 அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். r ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 2 + 3 ஈக்குவல் டு 5. அப்போ 2, 5. நெக்ஸ்ட்டு r ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6. அப்போ அடுத்த ஃபார்ம் 3, 6. நெக்ஸ்ட் r ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7. அப்போ 4, 7. நெக்ஸ்ட்டு r ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. அப்போது 5, 8. நெக்ஸ்ட் r ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 6 + 3 ஈக்குவல் டு 9. அப்போ 6, 9. ஓகே, நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு லெஸ் தேன் அடுத்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 10 வந்துடும். நம்மளுக்கு லெஸ் தேன் 10 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நெக்ஸ்ட் வேல்யூவும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து லெஸ் தேன் 10 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்போ இதை வச்சு r எழுதிக்கோங்க. r ஈக்குவல் டு 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. ஓகே, நெக்ஸ்ட் இதை வச்சு ரோஸ்டர் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், எ கிராஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம். இதில் எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1, 4 அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. இதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப், ஏ கிராஃப். நான் இதில் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இதிலே போடுறேன். இதில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 9 வரைக்கும் வரணும். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயுமே 1 2 3 4 5 6 7 8 9. X dash y dash y x. ஃபஸ்ட் என்ன வேல்யூ நம்ம இதில் மார்க் பண்ணோம்? 1, 4. எக்ஸில் 1 ஒயில் 4. அப்போ 1, 4 1, 4. நெக்ஸ்ட்டு 2, 5. அப்போ இங்கே 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 6 3, 6. நெக்ஸ்ட்டு 4, 7. அப்போ இங்கே 4, 7. 5, 8. அப்போ 5, 8 இங்கே 5, 8. அப்புறம் 6, 9. அப்போ 6, 9 6, 9 இவ்வளோத்தையும் மார்க் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த ஃபார்ம் தான். r ஈக்குவல் டு 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இவ்வளோ தான் இந்த சம்மு.
ஓகே டியர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஓகேவா? பாய்.